அவர் இப்போது மாற்றலாகி சென்றாலும் கூட அவருடைய காலப்பகுதியில் பரிந்துரைக்கப்பட்டு அவரால் முன்மொழியப்பட்ட திட்டம் தான் இப்போது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றன. உலங்கு வானூர்தி திட்டம் என்பது அவருடைய திட்டம் தான். இதே போன்று இலங்கை இந்த வருடத்தில் அனுருகுமார விரும்பினாலும் சரி, அல்லது நாங்கள் இலங்கையர்களாக யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சரி, அமெரிக்காவினுடைய பிரசன்னம் கடந்த காலங்களை விட மிக தீவிரமாக இலங்கை தீவில் இருக்க போகிறது என்பதற்கு மாற்றமில்லை. இனி அதை யாரும் தடுக்க முடியாது. இந்த இடத்திலே நாமல் ராஜபக்சவின் எக்ஸ்தள பதிவும் மிக நுணுக்கமாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கிறது. சமீபத்திய உலகளாவிய பாதுகாப்பு முன்னேற்றத்துக்கு மத்தியில் தெற்காசியாவில் வலுவான ஒத்துழைப்பு தேவை அதிகரித்திருக்கின்றது. இதில் இந்தியா ஒரு பங்கை வகிக்க முடியும் என்று தாம் கருதுவதாக குறிப்பிட்டவர், சமீப ஆண்டுகளில் பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய பொது அமைதியை மற்றும் அரசாங்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள் குறிப்பிட்ட அரசியல் கொந்தளிப்பு காலகட்டங்கள் அனுபவித்துள்ளன. சில சமயங்களில் இந்த இடையூறுகள் தீவிர சக்திகளால் ஆதரிக்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டுள்ளன. இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு, தீவிரவாதத்தை எதிர்கொள்வதற்கும், அரசியல் வன்முறைகளை தடுப்பதற்கும், சிறுபான்மை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஒரு கூட்டு அர்ப்பணிப்பு தேவை. எனவே தெற்காசியா வளர்ந்து வரும் நெருக்கடிகளை தாங்குவதற்கும், பகிரப்பட்ட சவால்களை கூட்டாக எதிர்கொள்வதற்கும் ஒத்துழைப்பு அவசியமாக தேவைப்படுகிறது. இந்த சூழலில் இந்தியாவின் தலைமை பிராந்தியத்தில் நீண்ட கால அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு மையமாக உள்ளது. அமெரிக்காவினுடைய வரவு அதிகரிக்கின்ற போது இந்தியாவின் ராணுவத்தினுடைய முக்கிய தளபதி ஒருவர் இலங்கை வந்திருக்கின்றார். நாமல் ராஜபக்சவின் எக்ஸ்தல பதிவு எவ்வாறு இருக்கின்றது? அவ்வாறு பார்க்கின்ற போது பங்களாதேசம் மற்றும் நேபாளத்தில் வரவிருக்கும் தேர்தல்கள் பிராந்திய பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த பங்களிக்கும். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் மூலம் சட்டபூர்வமான தன்மையை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும். அவர் கூறுகின்ற விடயத்திலே மிக அவதானமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு விடயத்தை அவர் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். தெற்காசியாவில் வலுவான பிராந்திய ஒத்துழைப்புக்கான தேவை அதிகரித்து வருகிறது. இதில் இந்தியா ஒரு முக்கிய பங்கை வகிக்க வேண்டும். அமெரிக்கா வந்துவிட்டது, அதனை உணர்கிறார். சில நாசகார சக்திகளால் இலங்கையில் கூட கடந்த காலங்களில் ஆட்சி கவுட்பு ஏற்பட்டது. அதனையும் அவருக்கு தெரியும், அதனுடைய பின்னணிகளும் தெரியும், அதனுடைய பாதிப்புகளையும் அவர் அனுபவித்தவர் நாமல் ராஜபக்ச. இவ்வாறு பார்க்கின்ற போது இப்போது பிராந்தியத்தில் இந்தியா வேண்டும் என்கின்றார் நாமல் ராஜபக்ச. இந்தியா இலங்கைக்குள் வருவதற்கு ஆசைப்படுகிறது, ஆனால் அது முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. 500% வரி தொடர்பிலும் அமெரிக்கா முடிவெடுத்து விட்டது. இன்று இந்தியாவை ஒரு பிடிக்க வேண்டும் என்பதில் அமெரிக்கா மிக திடமாக இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த காலங்களில் அதிகாரிகள் மட்டத்தில் தான் இவ்வாறான நடைமுறைகள். அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் இன்று முதன்முறையாக இந்தியாவின் நிலைப்பாடுகள் தொடர்பிலும் இந்திய அரசியல் தொடர்பிலும் கடும் சீற்றம் கொண்டிருக்கின்றார்.